ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் பொரியல் தாங்க. கோவக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் முன்னாலேயே கோவக்காய் கிரேவி செஞ்சுருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 50 கிராம் மல்லாட்டை பருப்பு, அது கூடவே 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுப்பட்ட மல்லாட்டை பருப்பாக இருந்தால் நம்ம வறுக்க தேவையில்லை. இது பச்சை மல்லாட்டைன்றதுனால நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் கோவக்காய் வந்து கசக்குதுன்னு கேட்டு இருக்கிறீங்க. கோவக்காய் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறத நீங்கள் செஞ்சிங்கன்னா கசக்காது. இப்போ வெளியிலலாம் இருக்கிறத கோவக்காவை பறித்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கசக்குங்க. அது கசப்பு தன்மை உள்ளது. நீங்கள் அதில் செய்யாதீங்க. நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் வாங்கி செஞ்சுருக்கேங்க. இது வரைக்கும் கசக்கவே இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கசக்கனாலும் நீங்கள் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேலாம் நீங்கள் அதை அலசிட்டு செஞ்சிங்கன்னா கசக்காதுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக பண்ணாதீங்க, கொஞ்சம் குறன்னு பண்ணிக்கிங்க பொடி. அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம கோவக்காவை இப்போ வதக்கி எடுக்க போகிறோங்க. அதில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க. ஒரு கோவக்காவை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பழுத்து இருந்தால் கூட பரவாயில்லைங்க. சிலர் வந்து பழுத்து இருந்தால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. பழுத்த கோவக்காவும் இதே நீங்கள் மாடலில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பழுத்து இருந்தால் இருக்கக்கூடாது. கொஞ்சம் செங்காயாக இருந்தால் பரவாயில்ல. இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி எடுக்கணுங்க. நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 பாகம் வேகணுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா 3/4 பாகம் வேகணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல்லாம் போகும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா கெட்டு போகாதுங்க. நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நம்ம எடுத்துடலாங்க. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருக்குது, எடுத்துடலாம். ஏன்னா முன்னாடியே காய் வெந்துடுதுங்க. அதிகமாக எண்ணெய் தேவை கிடையாது. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதுங்க. அதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. ஜீரகம் நல்லா வெடிக்கட்டுன்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவக்காய் வாங்காதவங்க கூட அடிக்கடி வாங்கி வந்து செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதங்கிறது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான உப்புங்க. காரம் நம்ம முன்னாடியே 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா சேர்த்ததுனால நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவை சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும் மசாலா சேர்த்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துடலாங்க. கோவக்காவை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மல்லாட்டை பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. மேலே வந்து கருவேப்பிலை போட்டு கிளறி விடுங்க. இதில் எதுவுமே தண்ணி சேர்க்காதனால கெட்டு போகாதுங்க. நீங்கள் 2 நாளைக்கு கூட வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கோவக்காய் பொரியல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.